ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 145 சங்கீதம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று பைபிள் சொல்கிறது. தேவ பிள்ளையே, நம்ம தேவனை உண்மையாகவே நம்ம கூப்பிடும் போது தேவன் நம்ம சத்தத்துக்கு பதில் கொடுக்குவா. உண்மையில்லாத தேவனை நோக்கி நம்ம கூப்பிட்டோம்னா நம்ம ஜபத்துக்கு கண்டிப்பாக பதில் வராது. தேவ பிள்ளைகளை, நம்ம தேவ சமூகத்துல அமரும் போதே விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல நான் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த விசுவாசம், அந்த உண்மை நம்மளுக்குள்ள தங்கி இருக்க வேண்டும். அப்பதான் தேவனிடத்திலிருந்து நம்ம வேண்டிக் கொண்ட காரியங்கள் எல்லாவற்றும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளையே, வேதத்துல நீங்கள் பார்க்கும்போது பத்திமையு பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் அதிற்றினார்கள், இயேசுவை நீ தொல்லை பண்ணாத என்று. ஆனாலும் இயேசுவை கூப்பிடுகிறது அவன் விடாம இயேசுவை நோக்கி உண்மையாக நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தான். தேவ பிள்ளையே, அந்த இடத்துல நடந்தது என்னவென்றால், பத்திமையுக்கு கண் பார்வை இல்லாத இருந்தது. அந்த உண்மையான ஒரு ஜபம் அந்த மகனுக்கு பார்வை கொடுத்தது. அதே மாதிரிதான் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகள் எதனா இருக்கட்டும், தேவனை உண்மையாக நீ நோக்கி கூப்பிடு. உன் துயரங்கள் என்னவானா இருக்கட்டும், தேவனை உண்மையாக நீ கூப்பிடு. உனக்கு தொல்லைகள் பிரச்சனைகள் எதனா இருக்கட்டும், தேவ பிள்ளைகளே, நீ அவரை தேடுகிறது உண்மையாக இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உன் விடுதலை கொடுக்குவார். தேவத்திலேயே இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் உன்னோடு பேசினது என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே நம்ம தேவனை நோக்கி நம்ம கூப்பிடலாம். கர்த்தர் நம்மளை இந்த வார்த்தை மூலியமா பிளஸ் பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.